விஜயாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், தனியாக நின்றால் திமுகவை வீழ்த்துவது கடினம் என்பதை விஜய்க்கு கருத்தாக நாம் பதிவு செய்ய விரும்புகிறோம். அப்படின்னா எப்படி இந்த இதுக்குள்ளே பண்ண முடியும்? இந்த கூட்டணி அமைப்பதற்கு என்ன வழி? ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வச்சுருக்காங்க. அதிமுகவில் 2-3 குரூப்பும் பிரிஞ்சுட்டாங்க. சிவரெல்லாம் செங்கோட்டையனும் சமீபத்தில் விலகிவிட்டார். அதனால் இந்த டிடிவி தினகரன், உங்களுக்கு ஓபிஎஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு, இவங்களையும் செங்கோட்டையனும் சேர்ந்துட்டு அதிமுக வாக்கை பிரிக்கிறதுக்கான வேலை பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷனுக்கு செங்கோட்டையன் ரெட்டையிலை விஷயமாக புகாரை கொடுத்துருக்காரு. அதனால் பல விஷயங்கள் எலெக்ஷன் டைமில் அதிமுகவை வீழ்த்துவதற்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. பாஜகவுடன் அதிமுக இருக்கும் வரை விஜய் அங்கே கூட்டணி சேர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவை விஜய் கூட்டணி சேர்ந்தார் அவருக்கு விழுக வேண்டிய சிறுபான்மை வாக்குகள் சிதறிவிடும் அப்படின்னு விஜய் பயப்படுறார். ஆக தமிழ்நாட்டில் ஒரு வலுவான எதிர்க்கட்சியை நீங்கள் உருவாக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு ஒரே வழி அதிமுகவும் விஜய் கட்சியும் கூட்டணி சேர்வது தான் வழி. எப்படி கூட்டணி சேர்றதுன்னா, இப்போ 1980 கருணாநிதி அவர்களும் இந்திரா காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்தாங்க எம்ஜிஆரை வீழ்த்த. எம்ஜிஆர் எம்பி தேர்தலில் தோற்று போயிட்டார் 79. அப்படியும் பயந்தாங்க, எம்ஜிஆருடைய செல்வாக்கு அதிகம் இருக்க, நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு காங்கிரஸ் 1980 சட்டசபை தேர்தலில் கருணாநிதியும் காங்கிரஸும் கூட்டணி சேரும்போது 117 அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் 234. திமுகவுக்கு 117, காங்கிரஸுக்கு 117, ஆக 234 சேர்ந்து நின்னாங்க. அப்போ அதிமுக தனியாக நின்னாங்க. சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணி வச்சுட்டு தனியாக நின்னாங்க. அப்படியும் எம்ஜிஆர் ஜெயித்தார். அந்த 117 117 ஃபார்முலா ஒர்க் ஆகலை அன்றைக்கி எம்ஜிஆர் எழுத்து. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 117 தாவேக்காவும் அதிமுகவும் பிரித்து கொண்டு நின்றால் அது நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக அமையுங்கிறத எடப்பாடி அவர்களுக்கும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன், விஜய்க்கும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதனால் எப்படி வைத்து கொள்ளலாம் என்றால், 2 பேரும் 117 நிற்கலாம். யார் அதிக சீட்டில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க முதலமைச்சர், அடுத்த இடத்துல வர்றவங்க துணை முதலமைச்சர். இந்த ஃபார்முலாவை வச்சிங்கன்னா தான் நீங்கள் திமுகவை வீழ்த்த முடியும்.